வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். அது எப்படிப்பட்ட ஒரு டிவைஸு? ஏன்னா வரும்போது இதை சுற்றி நிறைய பிரச்சனை இருந்தது. ரீசன் என்னென்னா A17 ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துச்சு. அது 15 ப்ரோக்கு இன்னும் பெரிய பிரச்சனை கொடுத்தது. 15 ப்ரோ மேக்ஸ் கொஞ்சம் பெரிய ஃபோன்னால, சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் தேர்மலாக 15 ப்ரோ அளவுக்கு இது சூடாகலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் சூடாகுது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டே அதை சொல்லிக்கிறோம். எதுக்குன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இப்போ 15 ப்ரோ கிடைக்குது, 15 ப்ரோ மேக்ஸும் கிடைக்குது. டப்புன்னு யாராவது போயிட்டு ஐயே இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட போகிறீங்க. நீங்கள் வாங்கலாம், ஆனால் நீங்கள் எங்கே வாங்கலாம்னா இப்போ இவன் கனடாவுக்கு போயிடுவான், அங்கே போய் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம், யூஎஸில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி அலாஸ்காவில் போய் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரஷ்யாவில் எங்கேயாவது போய் யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படியே இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூடாகும். ஆமாம். ஸோ அதான் எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, ஆப்பிள் வந்து ஒரு பிக்சல் செஞ்சா என்னடா பரத்து ஓகேயா, ஆப்பிள் வந்து ஒரு பிக்சல் ஃபோன் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது தான் டிம் குக் என்ன பண்ணாருன்னா, ஏன் பிச்சை அப்படி என்ன தான் பண்ணுற நீ, எனக்கு கொஞ்சம் சொல்லியா அப்படின்னு சொன்னோன்னே பண்ண டிவைஸ் தான் இது. ஸோ ஆப்பிளோட பிக்சல் நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. சரி, இப்போ பில்டு குவாலிட்டிலாம் பற்றி நான் சத்தியமாக கேட்குறேன். ஏன்னா ஆப்பிள் வந்து பில்டு குவாலிட்டியில் டாப் நாச்சு, மெட்டீரியல்ஸ் சாசன் டாப் நாச்சு, டைட்டானியம் இருக்க போகுது, டிஸ்பிளே லீடிங் டிஸ்பிளே மார்க்கெட்டில் என்னமோ அந்த டைமுக்கு அதை தான் வந்து ஆப்பிளும் சரி கூகுளும் சரி, சாம்சங்கே யூஸ் பண்ணல தெரியும்ல. S25 சீரிஸ்க்கு அவங்க பழைய டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்க, S24 உள்ள தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ ஆப்பிளும் சரி கூகுளும் சரி, இப்போ கூகுளில் பிக்சல் 9 சீரிஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற டிஸ்பிளே தான் சாம்சங்கோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி M14. அது வந்து அவங்ககிட்டே கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆப்பிளும் சரி கூகுளும் சரி இவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிஸ்பிளே பற்றி நான் வேண்டாம் கேட்கறதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. இப்போ நான் டேரெக்டாகவே இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் ஜீவாட்ட கேட்க போகிற கொஸ்டின் என்னன்னா, 15 ப்ரோ மேக்ஸ் ஏன் வாங்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி அப்புறம் ஏன் வாங்கக்கூடாதுன்னு நீ சொல்லலாம். அவ்வளோதான்டா, வேறு எதுவுமே நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் வாங்கலாம் அப்படின்னா, மெயினாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோகிராஃபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம பேச்சு. ஏன்னா இப்போ ஆமாம், நான் இப்போ வந்து என்ன நோட்டீஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, வீடியோகிராஃபியில் டெலிஃபோட்டோ 5x போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ வந்து ஒரு மாதிரி கிராக்கல் ஆகுதா, லைக் வந்துட்டு ரொம்ப சவுண்டு கம்மியாக கேட்குது. ஓ, இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஜூம் ஆடியோ வரணும், பட் ஆனால் ஜூம் ஆடியோ வரல. ஏன்னா ஜூம் ஆடியோ எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். சாம்சங்கில் ஃபஸ்ட்டு ஜூம் ஆடியோ எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, இப்போ நீ என்கிட்ட ஒரு 10 மீட்டர் தள்ளி இருக்கிறேன்னா நான் வந்து 3x 10x போயிட்டேன்னு வையன், நீ க்ளோஸாக போயிடுவேன். உன் ஆடியோ ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஏன் ஆடியோ ஃபோக்கஸ் பண்ணாது. இல்லை, நம்ம இப்போ ஸ்டேஜ் ஸ்பீக்கர் இன்னைக்கு கம்யூனிட்டி ஈவென்ட் போயிருந்தோம், ஐகோ கம்யூனிட்டி ஈவென்ட். அங்கே வந்துட்டு ஸ்டேஜ் ஸ்பீக்கர் தான் இருக்குது. நம்ம இப்போ வந்துட்டு அவங்க டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சவுண்டு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், பட் அந்த சவுண்ட் ஃபோக்கஸ் பண்ணல. அதுதான் மேட்ரு. அது வந்து அந்த சவுண்ட் ஆக்சுவலாக பண்ணணும். ஆமாம், சாம்சங் எப்படி மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்புறம் S23 சீரிஸ் வரும்போதுலேருந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. எப்படின்னா, தூரத்தில் வர லாரியை நான் பார்த்தேன்னா லாரியோட ஆடியோவை ஆம்பிளிஃபை பண்ணி கேப்சர் பண்ணி ப்ளஸ் பக்கத்தில் இருக்க என் ஆடியோவே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது. முன்னே என்ன ஆகிடும்னா, தூரத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் தானே இவன் பார்க்குறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அங்கே பாருங்க மயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் காட்டுறேன். அது 30xன்னு வச்சுக்கேன் வீடியோவில் வந்து, இல்லாட்டி வீடியோவில் 20x போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஜூம் போய்ட்றேன். அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு மயில் அப்படின்னு சொல்லும்போது நான் மயிலோட ஆடியோ சூப்பராக இருக்கும். மயில் வந்து அந்த குப்பையில் ஆடுதுன்னு வை, அந்த குப்பையை அந்த கால் மிதிக்கிறதுல அந்த சருகு சவுண்ட்லாம் கேட்கும். நான் பேசுகிறேன்ல அது கேட்காது, கம்மியாக கேட்கும். பக்கத்தில் இருக்கேன் நம்ம பேசுறது கேட்கணும் அவசியம் இல்லை, பட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா அங்க இருக்கிற அது கேட்கல. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாம்சங் லேட்டஸ்டா அந்த ஆடியோ பிளஸ் இந்த ஆடியோ ரெண்டுத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகுது. இப்போதான் மேட்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மிஸ்டேக் இருந்தது ஜூம் ஆடியோல. நீ சொல்றத பார்க்கும்போது அப்போ எப்படி இருக்குன்னா, அங்க தூரத்தில் இருக்கிற சப்ஜெக்டோட ஆடியோவை எடுக்கல. ஸோ சேட், ப்ராப்பராக எடுக்கல. ஓகே, ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வீடியோக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஜூம் ஆடியோ சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவிடுறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா iOS மெயினாக பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வேறு ஏஐ இருக்குது, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஆப் குவாலிட்டி வந்துட்டு ஆப்வியஸாக சொல்ல போனோம் iOSல தான் பெட்டராகவே இருக்குது. அது உண்மைதான். கூகுள் ஆப்ஸே வந்து உங்களுக்கு iOSல நல்லா இருக்கும். ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லா கூகுள் ஆப்ஸ்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா ஆப்ஸுமே வந்துட்டு G டிரைவ்லேருந்து கூகுளோட ஆப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கூகுளோட என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ, கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு சொன்னாலே மேப்பாக இருக்கட்டும் எல்லாமே இதில் நல்லா இருக்கும். ஒரு சில ஆப் மட்டும்தான் கூகுள் ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் பெட்டராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, காரில் எப்படி டேஷ் கேம் மாதிரி, டேஷ் கேம்ங்கிறேன் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மாதிரி ஆண்ட்ராய்டில் ஃபோன்ஸில் இருக்கும். மேப் ஓப்பன் பண்ணாலே மேப்புக்குள்ளேயே பார்த்தோன்னா ஒரு டைலர் இருக்கும், மேப்புக்குள்ளேயே ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபோனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், லாக் ஸ்க்ரீன்லேயே வந்துடும் அவ்வளோ. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே ப்ராப்பராக இருக்கும். பட் இங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு வந்து மற்ற கூகுள் ஆப்ஸ் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, கூகுளோட மீட் யூஸ் பண்ணாலும், கூகுளோட எல்லா கேலண்டர் எது யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஐஃபோனில் நல்லாயிருக்கும். ஆமாம், அது வந்து ஒரு வேதனை. ஆமாம், யூடியூப் ஆப் கூட நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து வந்து மீடியா கன்சப்ஷனுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்பீக்கரும் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸ்பீக்கர் சூப்பராகவே இருக்கும். டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்கும். அவுட்டோர் விசிபிலிட்டி வந்துட்டு சூப்பராகவே இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரிசப்ஷன் ஓகேவாக தான் இருக்கும். அது எப்பயுமே ஐஃபோனில் கொஞ்சம் ஓகே தான் ஓகேவாக தான் இருக்கும். இன்னும் ஈஸியும் போனீங்கன்னா அது இன்னும் பஞ்சாயத்தாகவே வெரி சாரிண்ணே. அதே மாதிரி பேட்ரி வந்துட்டு நான் அடுத்த விஷயம் சொல்கிறேன். பட் சார்ஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. ஓகே, ஏன்னா 25 வாட்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த இது பார்க்கும்போது நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆயிடுது. அது மட்டும் இல்லை, எல்லா ஐஃபோன்லேயும் வந்து நம்ம 5000 mAh 6000 mAhலாம் கிடையாது. 4500ங்கிறதே பெரிய பேட்டரி, 4300 அப்படி தான் இருக்கும் இதுலலாம். ஸோ அதனால குட்டி பேட்டரி தான். ஸோ டக்குனே சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி ஃபார்ம் ஃபேக்டர் வந்துட்டு இதை கம்பேர் பண்ண காட்டிலும், அதாவது ப்ரீவியஸ் மாடல் 14 Pro 13 Proலாம் கம்பேர் பண்ண காட்டிலும் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதனால இது வந்து கன்சிடர் பண்ணலாம். வேற எதுக்கு கன்சிடர் பண்ணலாம்னா டைனமிக் ஐலாண்ட் இருக்கு. அது எனக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். ஆமா, அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சிலர்லாம் எனக்கு அது அக்லியா இருக்குன்ட்டாங்க. ஆமா, அது மெயினா வந்துட்டு வீடியோ வாட்சிங்ல, அதாவது மீடியா ஸ்ட்ரீமிங்ல வந்துட்டு சம்டைம்ஸ் புரியுது. குறுக்கால வந்து அவ்வளவு பெருசு இருக்க மாதிரி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குறுக்கால பெரிய நாச்சே இருக்கும், இப்பயாவது குட்டி பில்லு இருக்கு, அப்ப நாச்சே இருக்கும். இது வந்து சப்ஜெக்டிவ் தான். ஒரு சிலருக்கு வந்து அதை சுத்தி திரும்ப வீடியோ வரது கொஞ்சம் காண்டா இருக்கலாம். இதுக்கு பேசாம ஆப்பிள் என்ன பண்ணிடலாம்னா, வீடியோ பார்க்கும் போதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா பழைய நாச்சு மாதிரி மாத்திடலாம். மேல இங்கேயும் வீடியோ வரனால தான் அங்க ஒரு வீடியோ இருக்கு, மிஸ் ஆகுதுன்னு தெரியுது, அங்கேயும் மறைச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு ஒகேஷ்னலாக நல்லா எடுக்குது. சப்போஸ் ஒரு நல்ல பிரைட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற டைமில் வந்துட்டு நல்லாவே எடுக்குது. நைட் டைம், அதாவது அவுட்டோரில். டே லைட்டு நான் அப்புறமே வரேன். அவுட்டோரில் எல்லாமே நல்லாவே எடுக்குது. நைட் டைமில் ஓகே. நைட் டைம் வீடியோ நல்லா இருக்கு. ஓகே, வீடியோ எப்பயுமே நல்லாவே இருக்கு. ஓகே. ஸோ அப்போது ஓரளவுக்கு இப்போ மேக்ஸிமம் ஏரியாஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங், மேக்ஸேஃப், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். மேக்ஸேஃப் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த பேஸ் மேக்கர் மாதிரியான இது ஏதாவது இம்ப்ளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது எல்லாமே நிறைய தடவை நம்ம சொன்ன விஷயம் தான். இப்போ கான்ஸ்ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு கான் வந்துட்டு தெர்மல் தான். ஹீட் ஆகுது, பயங்கரமாக ஹீட் ஆகுது. சரி, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு இப்போ கூட இந்த iOS 18 வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு, பட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகலை. iOS 17லேருந்து சரி, iOS 17ல நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போதுலேருந்து 17.7 வரைக்குமே எனக்கு ஹீட்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. 18 பீட்டாவில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓகே, இப்போ இன்னமும் ஹீட்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. சார்ஜ் ஆகும்போதும் சரி, லைக் வெளியில் நீங்கள் சும்மா 5G எப்போ ஆனில் இருந்தாலும் சரி, சும்மாவே ஹீட் ஆகுது. அதான் கூகுளோட டென்சர் இருக்குது. அப்புறம் இது வந்து என்ன ஜிபி வேரியண்ட்டு? இது வந்துட்டு 256 GB. பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 256 வந்துருச்சு. அதான் மேக்ஸ் வந்து எப்பயுமே 256, ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா 128. இப்போ வரைக்கும் 128 தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்துடலாம். கனெக்டிவிட்டின்னு வரும்போது மொபைல் டேட்டாலாம் ஓகே, நெட்வொர்க் கவரேஜ் கூட ஓகே. எனக்கு எங்கே ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு அப்படின்னா ஒய்ஃபைலையா நான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஃபோன் வாங்கினேன். அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நேச்சுரல் டைட்டானியம் வாங்கினேன். அதில் வந்து என்ன இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா பிரைட்னஸ் இஷ்யூ இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் வந்து சென்சார் வந்துட்டு சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் போய்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தாலும் இதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் அதே மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சுது. நான் மறுபடியும் போய் திருப்பி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க, சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஓவர் த அப்டேட்ஸில் வந்துட்டு அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னென்னா அந்த நேச்சுரல் டைட்டானியம் வச்சுருந்த டிவைஸ்லையும் சரி, இதுலேயும் சரி, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுல மட்டும் இதில் ஏதோ இஷ்யூ இருக்குது. ரேஞ்சே வர மாட்டேங்குதா, இல்லாட்டி அந்த ஒய்ஃபையே எனேபிள் ஆக மாட்டேங்குது. லைக் இப்போ எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்ச்சிங்லேயே இருக்குது, நிறைய சுற்றி எல்லா டிவைஸும் ஹாட்ஸ்பாட்டில் ஆன்லேயே இருக்குது, ஆனால் காட்ட மாட்டேங்குது. இது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீ ஐஃபோன் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு ஐஃபோனோட க்ளவுட் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணியா? இல்லை, எதுவுமே இல்லை. இதை ஃப்ரெஷ் ஐடி தான் போட்டிருக்கேன். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து 13 Pro Max யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒய்ஃபை இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. அதில் வந்துட்டு நெட்வொர்க் கனெக்டிவிட்டிஸில் வந்துட்டு கொஞ்சம் டவுன் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒய்ஃபைல எல்லாம் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஆனால் இதில் ஒய்ஃபை தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு. இப்போ வரைக்குமே இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கு. சத்தியசோதனை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது iOS 18.1 ஸ்டேபிளில் இருக்கேன். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம்ஸ் கிராஷ் ஆயிருக்கும். இன்னைக்கு ஈவெண்ட்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே கிராஷ் ஆகி ரீபூட் ஆகிட்டு வருது. இது பீட்டாலனா ஓகே, ஸ்டேபிள்லயே இது இந்த iOS 18 பீட்டால இருக்குங்க. இப்போ 18ல இருக்கப்போ கூட இல்லை. 17 ஸ்டேபிள் இருந்துச்சு, 18 ஸ்டேபிள்லையுமே இருக்கு. இதில் என்ன வேதனைனா
அது 18 பீட்டாவில் இருக்குது, 18.2 பீட்டா 4ல் இருக்குது. அது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் பூட்லுப் இல்லை. பேசாமல் என்ட்ரி மாடல் தான் வாங்கணும் போல இனிமேல். ஆமாம், ப்ரோக்கே போகக்கூடாது போல இருக்குது. ஆமாம். அடுத்து வந்து பேட்ரி. ஓகே, பேட்ரி வந்து எனக்கு இனிஷியலாக வந்துட்டு நல்லா நிற்கிற மாதிரி தெரிஞ்சது. லைக் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மந்த். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. லைக் ஒவ்வொரு அப்டேட்ஸில் வந்துட்டு அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு எனக்கு ஒரு சில டைம்லாம் வந்துட்டு மார்னிங் 8க்கு எடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் நான் 4K ப்ளக்இன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் நான் வந்து தள்ளப்பட்டேன். ஓகே, நான் வந்து வெளியே எங்கேயாவது போயிருப்பேன். அப்போ வந்துட்டு 5G ஆனில் தான் இருக்கும், லொக்கேஷன் ஆஃபில் தான் இருக்கும், பேக்ரவுண்ட் ஆப் ரெஃப்ரெஷ் எல்லாமே ஆஃபில் தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து நான் ஏதாவது மேப் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சு நான் ஈவினிங்குள்ளேயே செத்துரும். அட பாவிகளா. எனக்கு வந்து ப்ரோ மேக்ஸில் இது டிசப்பாயின்ட் பண்ணது இந்த ஃபோன் தான். 13 ப்ரோ மேக்ஸ் கூட இந்த அளவுக்கு டிசப்பாயின்ட் புரியுது. 15 ப்ரோ மேக்ஸ். ஸோ அதான் மொத்தம் வந்து இப்போது iOS அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு 5 வருஷம் கூட அப்டேட் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ளஸ்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரியான பேசிக் டாஸ்கில் ஒரு சில பிரச்சனைகள் இப்போதைக்கு இருக்கிறது வந்து பெயின்ஃபுல் தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஃபோனை ஆன் த ஸ்கேல் ஆஃப் 10ன்னு என்ன சொல்லுவேன்? 7. அப்போ நத்திங் கிட்ட தோத்துருச்சு. ஆமாம், நியாயமாக பார்த்தா என்ன அது வந்து இது இன்னொன்று சொல்லணும், இந்த இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் இன்னமும் சாரி அதை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. அது வந்து iOS பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் என்னைக்குமே பேச மாட்டேன். அது யாராக இருந்தாலும் ஒத்துப்பாங்க. பார்க்க போனால் டிம் குக்கே பார்த்தீங்கன்னா நைஸாக சொல்லுவார், தம்பி இதை பற்றி பேச வேணாமே அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கும் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது எப்படி வருதுன்னா, இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் 8 மணிக்கு ஒன்று வருது அப்படின்னா 8:01 டெலிகிராம் வருதுன்னா திரும்ப 8:02 இன்ஸ்டாகிராம்னா இன்னமும் குரோனாலஜிக்கலாக நான் கேட்டேன், அப்படியே வரிசையாக டைம் பொடி வரணும் அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்னு வரும். ஏன் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஒன்றா குரூப் பண்ணால் குடி முழிக்கிறோமா? ஆமாம், குரூப்பே பண்ண மாட்டாங்க, அடிப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. சரியா? ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் கூடயே வரனால தான் இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் 7 மார்க் கொடுத்து வச்சிருக்கேன். இல்லைனா இந்நேரம் இந்த ஃபோன் வந்து எனக்கு தெரிஞ்சு 9 மார்க்ஸ் வாங்க வேண்டிய ஒரு ஃபோன் தான். இப்படி சொதப்பி வச்சிருக்காங்க. ஓகே, நீங்கள் யாராவது வந்து இந்நேரம் ப்ரோ மாடல் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்றைக்கும் கூட ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும்னா 14 ப்ரோ மேக்ஸ் இல்லாட்டி 14 ப்ரோ தான். ரீசன் என்னென்னா, அந்த ஒரு ஹெஃப்ட் ஃபீல் வந்து சம்டைம்ஸ் நிறைய ஒரு ஹியூமனுக்கு அந்த ஹெஃப்ட் ஃபீல், ஒரு ஹெவினஸ் வந்து ஏதோ இந்த ஃபோன் தான் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த ஃபீல் இப்போ குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நீ 13 ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தேன். அப்போது அது கம்பேர் பண்ணும்போது இது அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய எபிலிட்டி தான். சரியா? அது அவங்கள வந்து இப்படி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்க ஒரு யூனிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மூவ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல். உண்மை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு மெட்டலாகவும் இருக்கும், இது பிரஷ்டு மெட்டலாக இருக்கும். அதனால இதில் பார்க்கும்போது அந்த இது பாரு, இது எப்படி இருக்கு பாரு. இது வந்துட்டு 13 ப்ரோ மேக்ஸ் அந்த ஃபீல், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபீல் அப்படி இருக்கு. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஆனால் இது வந்து அலுமினியம் தான். ஆனால் பாரு, அலுமினியம்லேயும் இவ்வளோ ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதான் பிரச்சனை. அது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஓகேங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து ப்ரோ மாடல் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ப்ரோ என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். ப்ளஸ் உங்களோட ப்ரோ மாடல் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் சொல்லலாம். தேங்க்ஸ் ராஜீவா. சரி, மறுபடியும் ஜாலியாக ஊருக்கு போயிட்டு வா. திரும்ப இந்தியா வரும்போது நம்ம திரும்ப சந்திப்போம். வேறு டிவைஸ் கண்டிப்பாக நீ மாற்றுன்னு தெரியும், ஏன்னா நீ ஒரு டெக் இருக்குன்னு தான். ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அறியும் சிவபரணி ஜீவா பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.